பேசின அதையே பேசுறாங்க. இந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கு. இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. எது இந்தி எதிர்ப்பு பிஞ்ச செருப்பான். அது சாதாரணமா பிஞ்ச செருப்பு இல்ல ராஜா, உன்னைய மாதிரி சங்கியா அடிச்சு அடிச்சு பிஞ்ச செருப்பு அது. இப்பவும் சொல்றேன், அது புதுசா இருக்கும்போது எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பான். நீ பிஞ்ச செருப்புல அடி வாங்குறதுக்கு வந்திருக்கிற. இந்திய எதிர்ப்பை பற்றி பேசாதே, இந்தியை திணிக்காதே. இந்தியை திணித்தால் இந்த செருப்பு இன்னும் பெய்கிற அளவிற்கு அடிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் மீறி இந்த திமுகக்கு 39 சீட்டு 40 சீட்டுன்னு ஸ்டாலின் மாசா சொல்றேன். ஒரு பக்கமா ஊர்ல திடீர்னு இந்த பக்கம் ஊருற, அந்த பக்கம் வரட்டுனா இந்த பக்கம். ஆனா பாஜக எப்படி ஊர்லனாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. என்ன பேச்சுன்னா சீட் இல்லையா சார்? 0 தானே. 11.5% அதுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாது சார். பேர் தான் உளறல் மன்னர்கள் தமிழ்நாட்டிலே என்று நான் சொல்வேன். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று கவர்னர் RN ரவி, இன்னொன்று சீமான். உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பு. என்ன உளறுவது என்பதற்கு வரம்பே இல்லாமல் உளறுவார். நமக்கு கிறுக்கு பிடித்து விடும் கேட்பவனுக்கு. ஒரு தடவை சீமான் சொன்னார், மீன் பிடிக்கும் தொழிலை தேசியமயமாக்க முடியும், மீனவர்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுப்பேன், மீன்களை அரசாங்கமே விற்றுக்கொள்ளும், பிடித்து கொண்டு வந்து இவர்கள் சம்பளம் வாங்கிக் கொள்ளட்டும். இதெல்லாம் ஒரு பேச்சு. இதெல்லாம் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க. அந்த பக்கம் சுதந்திரமாக சுயேட்சையாக நல்லபடியாக இருக்கிற மீன்பிடி தொழிலை இவர் தேசியமயமாக்குவார். பிறகு அவர்களை எல்லாம் வேலைக்கு வைத்து சம்பளம். என்ன பேசுவது என்றே ஒரு வரம்பில்லாமல் பேசுகிறாள் சீமான். எப்படி சீமானுக்கெல்லாம் இந்த ஓட்டு வருகிறது என்று சொன்னால் 15% ஓட்டு திமுகவும் அதிமுகவும் போவதில்லை என்று 50 ஆண்டுகளாக அலைகிறது. ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான், நாம் ஓட்டு போட்டு அவனை புதிதாக ஆட்சிக்கு கொண்டு வருவோம், அதற்கு நாம் தோற்றுவாயாக இருப்போம் என்று நினைக்கிறவர்கள் 15% இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்கள் முன்பு விஜயகாந்த் நின்றபோது விஜயகாந்துக்கு போட்டார்கள். அதனால தான் அவர் 10% ஓட்டுக்கு வந்தார். இவர் வருவதற்கு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. விஜயகாந்த் 5 ஆண்டுல வந்து விட்டார் அந்த இடத்துக்கு. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. ஆமாடா, சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இப்ப நாம் தமிழர் கட்சி 2016 போட்டிட்டாங்க, 17, 19 சிறிது சிறிதாக வளர்ந்துட்டு வராங்க. இல்ல சிறிது, அதாவது நான் சொல்லுகிறேன், இந்த வளர்ச்சி ஏன் ஒரு கட்டத்திலே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று ஜெயலலிதா நிறைய பணம் கொடுத்து இவரை வளர்த்தார். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். 2011 இலை மலர்ந்தா ஈழம் மலரும் எங்க அண்ணன் பேச நிரூபிங்க. நாளை காலையில வந்து அண்ணார் வளர்த்தா திமுக இலை மலர்ந்தா ஈழம் மலரும் யார் சொன்னா? மலர்ந்ததா? அதை பத்தி சீமான் கவலைப்பட்டாரா? அதுக்கு பிறகு இது ஒரு ரொம்ப சொல்லுங்க, அது ஏன் நீங்க பாருங்க. இலை மலர்ந்தால் ஈழ மலர், இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழ மலருங்கிறது அந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இனம் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் நான் ராணுவத்தை அனுப்பி ஈழம் அடைவேன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தேய்ந்து கொண்டே வருகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அந்த அளவிற்கு வரலாறு தெரியாதவர்களும் விவரம் புரியாதவர்களும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய சொல்லை கேட்கும் புதிய மத்திய அரசு அமைந்தால் தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று அண்மையில் சொல்லியிருந்தேன். சண்டை நடந்து கொண்டிருந்தது. அப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ராணுவம் அனுப்ப முடியுமா? ஒரு மாநில முதலமைச்சர் ராணுவத்தை அனுப்ப முடியுமா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பிரதமரா வருவேன்னு தான் அவங்க சொல்றாங்கல்ல. பேசும்போது அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்டாங்க, நீங்க பாகிஸ்தானுக்கு எப்படி ராணுவத்தை அனுப்பி பங்களாதேச பிரிச்சியலோ அப்படிதான் நானும் செய்வேன்னு பதில் பேசினாங்க. அவங்க பேசுற நான் வந்து தேனியில நிக்கிறேன், அவங்க பெரிய குளத்துல பேசிருக்கேன், தமிழ்ச்செல்வனை ஆதரிச்சு அவங்க திருநெல்வேலியில பேசுறாங்க. அந்த இதற்கு ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், இந்த அம்மாவுக்கு சர்வதேச சட்டம் இன்டர்நேஷனல் லா தெரியவில்லை,
எப்படி இலங்கையில் தனியீழம் அமைக்க முடியும்? இலங்கை என்ன இந்தியாவின் மாவட்டமா காலனியா என்று அவர் வினவியிருக்கிறார். இதிலிருந்து இவருக்குத்தான் விவரம் புரியவில்லை என்பது தெரிகிறது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது கிழக்கு பாகிஸ்தான் மீது படையெடுத்து பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி தரவில்லையா? இந்திரா காந்திக்கு சர்வதேச சட்டம் புரியவில்லை என்று சொல்கிறாரா இந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்? 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மறந்துவிட்டார் போலும். இனவெறியை தடுப்பதற்காகத்தான் இந்த போரை இந்திரா காந்தி நடத்தினார் என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிறகு இந்திரா காந்தியின் மகன் ராஜீவ் காந்தி இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தபோது இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரே, அவருக்கும் சர்வதேச சட்டம் புரியவில்லை என்று சொல்கிறாரா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்? இந்திரா காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரோ, ராஜீவ் காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரோ, அதே சர்வதேச சட்டத்தை பின்பற்றித்தான், அதே தர்ம நியாயங்களை பின்பற்றித்தான் நான் சொல்வதை கேட்கும் மத்திய அரசு அமைந்தால் இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்கே தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நான் சொல்கிறேன். நேரம் இலை விட்டு அழுதுகிட்டு இருக்க எனக்கு அந்த வார்த்தை தோல்ல கை வச்சு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்ததுனால செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அதான் நாங்க பேசணும். ஏன்டா இப்படி பேசினா பேச இருக்க வேண்டியது எங்க தலைவர் அங்கிருந்து இயக்கத்துல தினம் என்னோட தொடர்பெடுத்து இரவுல பேசினவங்க, எங்க தலைவர் அங்கிருந்து இயக்கத்துல தினம் என்னோட தொடர்பெடுத்து இரவுல பேசினவங்க, தினம் என்னோட தொடர்பெடுத்து இரவுல பேசினவங்க, தினம் என்னோட தொடர்பெடுத்து இரவுல பேசினவங்க பேசிருக்காங்க. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்கப்பா அடேங்கப்பா. ஆமாம், ஒரு கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் வளர்ப்பதற்கு இப்போ எனக்கும் உனக்கும் தான் தெரியும், எந்த பணக்காரனையும் என்ன வளர்ப்பதில்லை. ஆனால் இவரை வளர்ப்பதற்கு ஜெயலலிதா திமுகவை எதிர்ப்பதற்காக பணம் கொடுத்து வளர்த்தார் சீமானை. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. அப்புறம் ஜாதி கீதி மற்றவை இப்படி பல வகையானவை பிரபாகரன் பேரை சொல்லி அவர்கள் இப்படியெல்லாம் பணங்கணும் கொடுத்து அந்த கட்சியை ஒரு வழியாக கொண்டு வந்தார்கள். இவர் என்ன உளறினாலும் இந்த அணிக்கு ஓட்டு போடாதவன் எதுக்கு போட்டு கொடுக்குறான். இப்பொழுது ஒரு புதிய சக்தி உள்ளே வருமானால் இவர் எதற்காக விஜய் வருவதற்கு இந்த அலறுகிறார்? பயப்படாத பயப்படாதா. தம்பியோடு நான் சேர்கிறேன், அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்கிறோம் என்று எதுக்கு சொல்கிறேன்? அண்ணனும் தம்பியும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் என்ன அயல் நாட்டுக்காரன்? நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் வந்து இல்லை, ஏன் இவராக பேசுகிறார்? விஜய் எதுவுமே பேசுவதில்லை. இவராக அண்ணன் நீ தம்பி நான் உன்னோடு வந்து சேர்த்து யாரோடையும் கூட்டி சேருவதில்லை என்ற கொள்கையோடையோ இவரோடு சேருவதற்கு எதுக்கு அழைக்கிறார்? இவருடைய இளைஞர்கள் கூட்டம் அந்த பக்கம் போய்விடும். அது அடிக்கிற வேகத்தில் இவர் காணாமல் போய்விடுவார். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த